Hi, hello friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 7 days ரோஸ் பிளான்ட் வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் நல்ல பூக்கள் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக நர்சரியில் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு வருவோம். பட் சில பேர் வந்து எனக்கு மெயில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி 7 days ரோஸ் பிளான்ட்டில் வந்துட்டு பூச்சியினுடைய தாக்கம் ஏற்பட்டு என்னுடைய செடியில் வந்து இலைகள் எல்லாமே கொட்டிடுச்சு, பூக்களும் வரல. ஸோ 7 நாட்களுமே பூக்கள் கிடைக்குன்றதுக்காக தான் இந்த ரோஸ் வந்துட்டு நர்சரியில் ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். பட் அந்தளவுக்கு ரிசல்ட்டே எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு 7 days ரோஸ் பிளான்ட்டை வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரியான டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு வந்து நிறைய பூக்கள் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் என்னுடைய வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டிப்ஸ்குள்ளே போகலாம். 7 days ரோஸ் பிளான்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி பிங்கிஷில் வந்துட்டு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு அந்த ஒயிட்டில் வந்துட்டு பிங்கிஷ் கலந்த மாதிரி வரும். சில 7 daysல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிங்கிஷ் வந்துட்டு இல்லாமல் ஃபுல் சாண்டில் கலராகவே இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 வெரைட்டி வந்து இருக்கும். நான் வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கலர் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னுடைய செடியிலுமே அந்தளவுக்கு க்ரோத் வந்து இல்லைங்க. இந்தளவுக்கு பூக்கள் வந்து எடுத்துகிட்டு வரல. நான் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா, செடி வளர வளர ரொம்ப கொஞ்சம் பெருசாக மரம் மாதிரியும் ஆகிடுச்சு. இப்போயுமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. பூக்கள் வந்துட்டு அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா தான் ப்ரூனிங் பண்ணி விடணும். மெயினாக இதில் வந்து பண்ண வேண்டியது ப்ரூனிங் தாங்க. நம்ம வந்து கட் பண்ணி விடணும். செடி வந்து பெருசாகட்டும் அப்படின்னு இல்லாமல் நம்ம வந்து ஆல்ரெடி எப்படி வந்து கட்டிங் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 6 இலைகள் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்க இடத்துல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7 இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கிராஸ் கட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருந்து இந்த பக்கம் சைடாக வந்துட்டு ஒரு புது கிளைகள் வந்து அழகாக எடுத்து வரும். ஸோ செடி வந்து ரொம்ப இந்த பக்கம் உங்களுக்கு வெளிப்பக்கம் வந்து வரக்கூடாது, கொஞ்சம் க்ரோத் வந்து உள்ளடங்களாகவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் செடியை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல கட் பண்ணும்போது இதை நோக்கி வந்து செடி வளரும். ஸோ வெளிப்பக்கமாக வராது. இந்த மாதிரி நீங்கள் ப்ரூன் பண்ணி விடணும். செடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன செடியாக இருக்க மாதிரியே பார்த்து ப்ரூனிங் வந்து நம்ம நல்லா அழகாக பண்ணி விட்டோம் அப்படின்னா புது தளிர்கள் வந்து அழகாக எடுத்து வந்து நிறைய மொட்டுக்கள் வந்து வைக்கும். அடுத்த டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன், கீழே வந்து மண் பகுதி வந்து சீக்கிரம் வந்து இருகலாக ஆன மாதிரி ஆகிடும். அதுவும் மெயினாக தொட்டியில் வைக்கும் போது மழையெல்லாம் வந்து பேஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மண் நல்லா இறுகி போன மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்ற களைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுட்டு மண்ணை வந்து லூசன் பண்ணி விடணுங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு 15 days ஒன்ஸோ இல்லை வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் எனக்கு டைம் இருக்கும்பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி அந்த செடியை வந்து கேர் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், ஒரு புது தண்டு அழகாக எடுத்து வந்துட்டுருக்கு. கீழேயே வந்து மொட்டுக்களும் வச்சிருச்சு, பார்த்தா தெரியும். ஸோ இதுதான் வந்து மெயின் பிரான்ச்சு. இதிலேருந்து ஒரு பக்க கிளைகள் வந்து ஒன்று போகுது. ஸோ செடியை பொறுத்த வரைக்கும் இது 2 பிரான்ச் தான் இருந்தது. இப்போ தான் வந்து புதுசாக ஒரு ஃபர்டிலைசர் வந்து கொடுத்தேன். அதில் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் டிப்பாக வந்துட்டு நம்ம மண்ணை வந்து நல்லா இறுகி போனதை வந்து கேர் பண்ணி அதை கொஞ்சம் லூசன் பண்ணி விடணும், களைகள் இருந்து பறிச்சிடணும். அடுத்த டிப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் சத்துக்கள் வந்து நம்ம லிக்விட் ஃபர்டிலைசரை இலைகள் மேலே வந்து தெளிச்சிட்டே வருவோம். இருந்தாலும் மண்ணில் வந்து நம்ம போட்டு விடணும். அதாவது நம்ம மக்கிய சாணம் இருக்கும் இல்லைங்களா, மாட்டுச்சாணம் இல்லைன்னா ஆட்டு சாணம். மாட்டுச்சாணத்தை விட ஆட்டுச்சாணம் வந்து போட்டிங்க அப்படின்னா நிறைய பொட்டாசியம் சத்து வந்து நிறைய நிறைஞ்சிருக்கும். உங்களுக்கு புது தளிர்களும் அழகாக எடுத்து வரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் வந்து நிறைய வைக்கும். ஸோ ஆட்டுச்சாணம் போடலாம். அப்படி இல்லை இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்றவங்க வந்துட்டு மண்புழு உரம் வந்துருக்கு இல்லைங்களா, அது வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 15 days ஒன்ஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நீங்கள் தொட்டியில் போட்டு விடுங்க. அந்த மாதிரி மண்புழு உரம் கொடுக்கும் பொழுதும் வேப்பம் புண்ணாக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த வேப்பம் புண்ணாக்கை வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சு அந்த கரைசல் வந்து நீங்கள் மண்ணுக்கு வந்து கொடுத்துட்டு வரணும். புது செடியாக இருக்குது அப்படின்னா வேப்ப புண்ணாக்கு வந்து கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் செடி வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா அந்த கரைசல் வந்து நீங்கள் கொடுங்க. ரொம்ப அதிகமாக கொடுத்தாலும் செடி வந்து பட்டு போயிடும். ஸோ வேரழுகள் இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்க சொல்கிறது. மாட்டுச்சாணம் கொடுக்கும் பொழுது கூட கரையான் வந்து ஏற்படும், மண் கரையான்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து ஏற்பட்டு செடி வந்து இறந்து போகக்கூடிய சான்ஸ் இருக்கும். நம்ம அதுக்கு பதிலாக ஆட்டுச்சாணம் கூட வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்ன மாதிரி.
அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம என்ன தான் வந்து செடி ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தாலும், ரொம்ப வந்து பார்த்து வச்சுருப்போம். அப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான பூச்சி தாக்கங்கள் வந்து நிறைய ஏற்படுங்க. அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பஞ்சகவ்யம் இதெல்லாம் கொடுக்கணும். ரெகுலர் பேசிக்கில் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ பஞ்சகவ்யம் இந்த மாதிரிலாம் தெளித்து விட்டுட்டு இருக்கும்போது, இல்லைன்னா வேப்பெண்ணெய் கரைசல் கூட நீங்கள் தெளித்து விடலாம். அந்த மாதிரி தெளித்து விட்டுட்டே இருக்கும் பொழுது தான் பூச்சி தாக்கங்கள் வந்து மெயினாக ஏற்படாமல் இருக்கும். மெயினாக 7 days ரோஸில் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இல்லை, பூச்சி தாக்கங்கள் வந்து அந்தளவுக்கு ஏற்படுறது இல்லை. ஸோ இன்செக்டிசைடோ இல்லை பெஸ்டிசைட் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கணும் செடிகளுக்கு. அதை நேச்சுரலாகவே நீங்கள் வந்து கொடுக்கலாம். நம்ம ஒன்று சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி பூச்சி தாக்கங்கள் வந்து ஏற்பட்டால் என்ன மாதிரியான அந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ண, என்ன வந்து பெஸ்டிசைட் வந்து நம்ம வீட்டில் தயாரித்து கொடுக்கலான்றதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா, பூக்கள் வந்து பூத்து முடிச்சதையுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது நம்ம நான் பண்ணுற தப்புமே அதே தான். பூக்கள் வந்து பூத்துச்சு அப்படின்னா பறிக்கவே மாட்டேன். பறிக்க மனசே வராது, செடியிலேருந்து பறிக்கிறதுக்கே மனசு வராது. ஸோ அந்த மாதிரி விடக்கூடாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி செடிகள் வந்துட்டு பூக்கள் வந்து பூத்து முடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே இந்த மாதிரி தாவரத்துக்கே போயிட்டுருக்கும். புது கிளைகள் வந்து அதுக்கப்புறம் எடுத்து வராது. ஸோ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக சன்லைட் தாங்க. என்னுடைய இந்த ரோஸ் செடியுமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு பப்பாளி மரம் வந்து வச்சுருந்தோம். அது வந்து பெருசாக ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு. ஸோ அதனுடைய நிழலே வந்து இந்த செடிகளை ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. க்ரோத்தே அந்தளவுக்கு இல்லாமல் இருந்தது. அதை வெட்டினதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, பூக்கள் எடுத்துகிட்டு வரதுலேருந்து அதனுடைய வளர்ச்சியே பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது. ஸோ சன்லைட் வந்து கண்டிப்பாக தேவை 7 days ரோஸ் பிளான்ட்டுக்கு. நீங்கள் நல்லா ஓப்பன் சன்லைட் இருக்கிற மாதிரியான இடத்துலையே வந்து பார்த்து வைங்க. அட்லீஸ்ட் மினிமம் 6 to 7 hours வந்து அதுக்கு சன்லைட் தேவைப்படும். அடுத்த டிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தாங்க. தண்ணி வந்து நமக்கே தெரியும், மண்ணில் வந்துட்டு தேங்கி நிற்கக்கூடாது, அது உள்ளே வந்து போயிடணும். தொட்டியில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மண் வந்து தண்ணி வந்து கொடுக்க உள்ளே வந்து நல்லா இழுத்துடணும். தேங்கி நின்னாவே நம்ம என்ன பண்ணணும், தண்ணி கொடுக்கக்கூடாது. எங்கள் வீட்டில் வந்துட்டு போர் தண்ணி தாங்க, கொஞ்சம் உப்பாக தான் இருக்கும் தண்ணி. உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருந்ததுன்னா நல்ல தண்ணி வந்து ரோஸ் செடிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய க்ரோத் வந்து நல்லா இருக்கும், தடைப்படாது. அதனுடைய pH லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். உப்பு தண்ணியை கொடுக்க இது கொஞ்சம் ஆசிட் லவ்விங் பிளான்ட் தான். நம்ம உப்பு தண்ணியை கொடுக்க அது ஃபுல்லாக பேஸாக மாறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ க்ரோத் வந்து தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அப்பப்போ வந்து லெமன் வாட்டர் கொடுக்குறது, டீத்தூள் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ண டீத்தூளை காய வச்சு போடுறது, அந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து தொட்டியில் வைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் நல்ல தண்ணி கொஞ்சமாக தான், இப்போ 1 லிட்டர் அளவுக்கு தான் நான் செடிகளுக்கு கொடுப்பேன் அப்படிங்கும்பொழுது நீங்கள் அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. என்னோடய செடியில் வந்துட்டு த்ரிப்ஸ் அட்டாக் இருக்கிறதுனால நான் இலைகள் மேலேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, என்றைக்கு வந்து நான் இன்செக்டிசைட் அடிக்கிறனோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இலைகள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ண மாட்டேன். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு தான் வந்து நான் செடிகளுக்கு வந்து தண்ணியை வந்து கொடுப்பேன். ஸோ நல்லாவே க்ரோத் இருக்குது. நல்லா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது அந்த த்ரிப்ஸ் அட்டாக், அதுவும் கொஞ்சம் இந்த நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த சமயத்தில் வந்துட்டு மண்ணுக்கு கொடுக்கக்கூடாதும்பாங்க. பட் நம்ம இலைகள் மேலே நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும் பொழுது இந்த த்ரிப்ஸ் இருந்தாலும் சரி, மற்ற பூச்சியினுடைய தாக்கங்கள் இருந்தாலுமே அது நல்லாவே குறையுது. பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கட் பண்ணி விடணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, ப்ரூனிங் பண்ணி விடணுன்ட்டு. அந்த இடத்துல கட் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, வேப்ப எண்ணெயும் மஞ்சத்தூளும் கலந்து அந்த இடத்துல சீல் பண்ணி விட்டுறணும். இல்லை நீங்கள் ஃபங்கிசைடு வச்சுருந்தீங்கனாலும் அந்த பவுடருமே வந்து சாஃப் இருக்கு இல்லைங்களா, அதையுமே நீங்கள் சீல் பண்ணி விடலாம். அதை இல்லை அப்படின்னா அந்த கட்டை வந்து அப்படி காஞ்சிட்டே வந்துடும். ஸோ அந்த டிப்பையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்புகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுடைய ரோஸ் செடியில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, அதுவும் மெயின் இந்த 7 days ரோஸில் சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா குட்டியை லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பயனுள்ள தகவல்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.